வேலூர் மாவட்டம் மொத்தம் வந்து 5 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. இந்த 5 சட்டமன்ற தொகுதிகள்ல யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம ஜோதிடத்தின் மூலமாகவும், பிரசன்னத்தின் மூலமாகவும் இந்த வீடியோவுல பார்க்க போறோம். முதல் தொகுதியா வந்து காட்பாடி எடுத்துக்கலாம். காட்பாடியில வந்து டிஎம்கே சார்பாக துரைமுருகன் அப்படின்னு நிக்கிறாரு. அவர் சிம்ம ராசி. அதிமுக சார்பாக வி. ராமுன்னு ஒருத்தர் நிக்கிறாங்க. டிவிகே சார்பாக சுதாகர் நிக்கிறாங்க. நாம் தமிழர் சார்பாக திருக்குமரன் ஒருத்தர் நிக்கிறாங்க. இதுல யாருக்கு அதிகப்படியான வெற்றி வாய்ப்பு அப்படின்னா, இதுல 2 இடமுமே வந்து நமக்கு காட்டுது. ஒண்ணு வந்து துரைமுருகனுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்லன்னா வி. ராமு அவர்களுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாரி காட்டுது. இந்த வாய்ப்பு வித்தியாசம் எவ்வளோ அப்படின்னா, ஒரு 2000 ஓட்டு டூ 5000 ஓட்டு. துரைமுருகன் வந்து 74,500 வாக்கு வாங்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரசன்னத்தின் மூலமாக ஒரு கணிப்பு எடுத்திருக்கோம். அதிமுகவை சேர்ந்த வி. ராமு அவர்கள் வந்து 79,000 வாக்குகள் இல்லைன்னா 78,000 வாக்குகள் வாங்குவாரு அப்படிங்கிறது ஒரு கணிப்பு எடுத்திருக்கோம். தாவேகா சார்பாக வரக்கூடிய சுதாகர் அவர்களுக்கு வந்து தோராயமா ஒரு 56,000 வாக்குகள் அந்த ரேஞ்சில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. நாம் தமிழர் சார்பாக நிற்கக்கூடிய திருக்குமரன் அவர்களுக்கு வந்து ஒரு 6,700 வாக்குகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்றது நம்முடைய கணிப்பா இருக்கு. வேலூர் மாவட்டம் வேலூர் சட்டமன்ற தொகுதியில டிஎம்கே சார்பாக கார்த்திகேயன் ஒருத்தர் நிற்கிறாரு. அதிமுக சார்பாக எஸ்ஆர்கே அப்புன்னு ஒருத்தர் நிற்கிறாங்க. டிவிகே சார்பாக வினோத் கண்ணன் ஒருத்தர் நிற்கிறாங்க. நாம் தமிழர் சார்பாக சோனியான்னு ஒருத்தர் நிற்கிறாங்க. இதுல அதிமுக சார்பாக நிற்கக்கூடிய அப்பு அப்படிங்கிறவர் 80,200 ஓட்டுகள் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது நம்முடைய ஒரு கணிப்பா இருக்குது. கார்த்திகேயன் வந்து 67,500 ஓட்டுகள் வரைக்கும் வாங்குவாரு அப்படிங்கிறது ஒரு கணிப்பா இருக்கு. டிவிகேவை சேர்ந்த வினோத் கண்ணன் வந்து தோராயமா 33,000 ஓட்டுகள் இல்ல 32,000 டு 33,000 ஓட்டுகள் இந்த ரேஞ்சுக்குள்ள வருவாங்க அப்படிங்கிறது நம்முடைய கணிப்பு. சோனியா நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு 4,000 ஓட்டு 3,900, 4,000, 4,100 அந்த ரேஞ்சில் வாங்குவாங்க. அடுத்து வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதியில டிஎம்கே சார்பாக நந்தகுமார்னு ஒருத்தர் நிற்கிறாரு. அவர் விருச்சிக ராசி. அதிமுக சார்பாக வேலழகன் ஒருத்தர் நிற்கிறாரு. தாவேகா சார்பாக வேல் முருகன் ஒருத்தர் நிற்கிறாரு. நாம் தமிழர் சார்பாக ரவிக்குமார்னு ஒருத்தர் நிற்கிறாரு. இப்போ இந்த 4 பேர்ல டிஎம்கே சார்பாக நிற்கக்கூடிய நந்தகுமார் அவர்கள் வந்து தோராயமா 92,000 வாக்கு இல்லைன்னா 93,000 வாக்கு இந்த ரேஞ்சில் வாங்கி அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில சமயம் அவர் 94, 95 கூட இப்போ தொடர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. வேலழகன் வந்து 89,000 வாக்குகள் இல்லைன்னா 88,000 வாக்குகள் வருவாங்க அப்படின்றதுல நம்முடைய பிரசன்னம் சொல்லுது. டிவிகேவை சேர்ந்த வேல்முருகன் அவர்கள் 37,000 இல்லை 36,000 அந்த ரேஞ்சில் வருவாங்க அப்படின்றது நம்முடைய பிரசன்னம் சொல்லுது. நாம் தமிழர் சார்பாக நிற்கக்கூடிய ரவிக்குமார் அவர்கள் ஒரு 4,400, 4,500 இந்த ரேஞ்சில் வாங்குவார் அப்படிங்கிறது நம்முடைய பிரசன்னத்தின் மூலமாக தெரியுது. இது எல்லாமே நம்ம ஜோதிடத்தின் மூலமாகத்தான் எடுக்கிறோம். பிரசன்னம் அப்படிங்கிற ஒரு மெத்தட் மூலமாக எடுக்கிறோம். அதனால வந்து இதுல சில நேரங்களில் சில ஏற்ற இறக்கங்கள் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் முதல் முறையாக நம்ம ஜோதிடத்தின் மூலமாக இதை முயற்சி பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் வந்து இன்னும் கூட கொஞ்சம் துல்லியமாக போக முடியுமா அப்படிங்கிறத நம்ம முயற்சி பண்ணலாம். அடுத்து வேலூர் மாவட்டம் கீழ்வைத்தியனாங்குப்பம் அப்படிங்கிற ஒரு சட்டமன்ற தொகுதி. அதில் வந்து டிஎம்கே சார்பாக வந்து ராஜேஸ்வரி மோகன காந்தின்னு ஒருத்தர் நிற்கிறாங்க. அதிமுக கூட்டணி சார்பாக பூவை ஜெகன்மூர்த்தின்னு அப்படின்னு நிற்கிறாங்க கூட்டணி கட்சியிலேருந்து. டிவிகே சார்பாக வந்து தென்றல் குமார் அப்படின்னு ஒருத்தர் நிற்கிறாங்க. நாம் தமிழர் சார்பாக கல்யாண கலையேந்திரி அப்படின்னு ஒருத்தர் நிற்கிறாங்க. இதை வந்து பூவை ஜெகன்மூர்த்தி வந்து மகர ராசியாக இருக்காரு. ஸோ அவருக்கு தான் வந்து பெரும்பாலும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நாம் ஒரு கணிப்பு எடுத்திருக்கிறோம். இது அவருடைய ராசிப்படியும் அவர் தான் ஜெயிப்பார் அப்படின்னு வந்திருக்கு. அதே போல் அவருடைய இந்த பிரசன்னத்தின் மெத்தடில் பார்க்கும்போது அவர் தான் ஜெயிப்பார்னு வருது. தோராயமாக 84,000 ஓட்டு அந்த ரேஞ்சில் வாங்குவார் அப்படிங்கிறது நம்முடைய கணிப்பு. ராஜேஸ்வரி டிஎம்கே வந்து 70,000 ஓட்டுகள் வரைக்கும் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கணிக்கிறோம். டிவிகே தென்றல் குமார் வந்து தோராயமாக 30,000 ஓட்டு அந்த ரேஞ்சில் வாங்குவார். நாம் தமிழர் கலையேந்திரன் அவர் வந்து ஒரு 8,000 வாக்குகள் 7,900, 8,000, 8,100 இந்த ரேஞ்சில் அவர் வாங்குவார் அப்படிங்கிறது நம்முடைய ஒரு பிரசன்னத்தின் மூலமாக கிடைத்த கணிப்பாக இருக்குது. இது நம்ம என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஆனால் இது எப்படி பார்த்தாலும் ஒரு 2,000 ஓட்டு 3,000 ஓட்டு முன்னாடி பின்னாடி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து
மே மாதம் 4ஆம் தேதி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்து வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சட்டமன்ற தொகுதியில் வந்து பிரதாப் அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிக சார்பாக ஒருத்தர் நிற்கிறாங்க. ஏடிஎம்கே சார்பாக வந்து பரிதா புருஷோத்தமன் அப்படின்னு ஒருத்தர் நிற்கிறாங்க. டிவிகே சார்பாக வந்து சிந்துன்னு ஒருத்தர் நிற்கிறாங்க. நாம் தமிழர் சார்பாக வந்து இமலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நிற்கிறாங்க. இதில் நாம் வந்து இந்த பிரசன்னத்தின் மூலமாக பார்க்கும்போது நமக்கு கிடைச்சது என்ன அப்படின்னா, பரிதா புருஷோத்தமன் அதிமுக கூட்டணியில் இருக்கிறவங்க தோராயமாக 99,000 வாக்கு இல்லைன்னா 1,00,000 வாக்கு இந்த ரேஞ்சில் அவங்க வாங்குவாங்க. டிஎம்கேல நிற்கக்கூடிய பிரதாப் வந்து 62,000, 60,000, 61,000, 62,000 இந்த ரேஞ்சில் வாங்குவாங்க. டிவிகேல இருக்கக்கூடிய சிந்து வந்து தோராயமாக 38, 39, 40 இந்த ரேஞ்சில் வாங்குவாங்க. நாம் தமிழர் இமலன் வந்து 10,000 ஓட்டு அப்படின்றது முன்ன பின்ன ஒரு 1000 ஓட்டு 2,000 ஓட்டு வித்தியாசம் வரும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஓட்டு 2,000 ஓட்டு அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது நம்முடைய ஜோதிடத்தின் மூலமாக எடுத்த ஒரு கணிப்பாக இருக்கிறது. வேலூர் மாவட்டத்தில் யார் ஜெயிப்பாங்கன்றதை நம்ம மே மாதம் 4ஆம் தேதி பார்க்கலாம். இது முழுமையாக ஜோதிடத்தின் மூலமாகவும் பிரசன்னத்தின் மூலமாகவும் மட்டுமே எடுக்கப்பட்ட ஒரு கணிப்பு. உங்களுடைய கமெண்ட்டுகளை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத மே மாதம் 4ஆம் தேதி பார்த்து நம்முடைய கணிப்பு எவ்வளோ தூரம் சனியாக வருது அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.